Taste the Daily. தென்காசி ஆட்சியர் அலுவலகத்திற்கு மண்ணெண்ணெய் கேனுடன் தற்கொலை செய்து கொள்ள வந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. குருவிக்குளத்தைச் சேர்ந்த ஏசுராஜனின் டிராக்டரை தூத்துக்குடி கயத்தாறு பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் ஏமாற்றி பறித்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து குருவிக்குளம் மற்றும் கயத்தாறு போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் ஏவல் துறையினர் அலைக்கழித்துள்ளனர். இதையடுத்து உரிய நீதி கோரி ஏசுராஜன் ஆட்சியர் அலுவலகத்திற்கு மண்ணெண்ணெய் கேனுடன் வந்த நிலையில் அதனை பறித்ததால் அசம்பாவித சம்பவம் தடுக்கப்பட்டது. விடியா ஸ்டாலினின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள ஏவல் துறையினரின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே அங்கன்வாடி கட்டடத்தின் மேற்கூரை இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளதால் பெற்றோர் அச்சமடைந்துள்ளனர். பழுவினிப்பட்டியில் உள்ள அங்கன்வாடியில் 20 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இக்கட்டடத்தின் மேற்கூரை பெயர்ந்து இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளதால் அச்சமடைந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அங்கன்வாடிக்கு அனுப்ப தயக்கம் காட்டுகின்றனர். விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் குழந்தைகளின் உயிரோடு விளையாடாமல் துரித நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் விவசாய நிலத்தின் வழியாக IDPL நிறுவனம் எண்ணெய் குழாய்களை அமைத்தால் தற்கொலை செய்வோம் என விவசாயிகள் எச்சரித்தனர். மாவட்ட ஆட்சியர் அனுமதியுடன் திருப்பூர் மாவட்டத்தில் 60 கிலோமீட்டர் தூரம் பாரத் பெட்ரோலிய நிறுவன பைப்லைன்கள் விவசாய நிலங்களில் அமைக்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை எதிர்த்து 200 நாட்களாக போராட்டம் நடைபெறும் நிலையில் பல்லவராயன் பாளையத்தில் நடைபெறும் குழாய் பதிக்கும் பணியை தடுத்து நிறுத்த விடிய அரசை விவசாயிகள் வலியுறுத்தினர். மேலும் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் தற்கொலை செய்வோம் எனவும் அவர்கள் எச்சரித்தனர்.